மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறது பாஜக. 292 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி. மக்களவைத் தேர்தலில் இரண்டாவது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது காங்கிரஸ். இந்தியா கூட்டணி 234 தொகுதிகளில் வெற்றி. பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம். அடுத்த 100 நாட்களில் முன்னெடுக்கப் போகும் திட்டம் குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல். டெல்லியில் இந்தியா கூட்டணி இன்று முக்கிய ஆலோசனை. கூட்டணி கட்சிகளுடன் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல். மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்களின் ஆசி கிடைத்துள்ளது. நாட்டின் அரசியல் அமைப்புக்கு கிடைத்த வெற்றி எனவும் டெல்லியில் தொண்டர்களுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பத்து ஆண்டுகளாக மக்களுக்கு செய்த பணிகளை தொடர்ந்து செய்வோம். இந்த தேர்தல் வெற்றி மேலும் உத்வேகத்தை அளித்து இருப்பதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. அரசியல் சாசனத்தை காப்பதற்கான போராட்டத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் மோடியை புறக்கணித்து விட்டதாக ராகுல் காந்தி பேட்டி. வாரணாசி மக்களவை தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி வெற்றி. 1,52,513 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராயை வீழ்த்தினார். ரேபரேலி, வயநாடு தொகுதிகளில் ராகுல் காந்தி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி. காங்கிரஸ் கட்சியினர் உற்சாக கொண்டாட்டம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி. 40 தொகுதிகளையும் கைப்பற்றி எதிர்க்கட்சிகளை திக்குமுக்காட வைத்தது. பாஜக ஆட்சியை அமைக்க தனி பெரும்பான்மை கூட கிடைக்காத அளவிற்கு தள்ளப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மோடிக்கு எதிரான அலை வீசி இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று டெல்லி புறப்படுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிரதமர் வேட்பாளராக நீங்கள் முன்னிலைப்படுத்தப்படுவீர்களா என்ற கேள்விக்கு தன்னுடைய உயரம் தனக்கு தெரியும் என்று பதில். தமிழர்களின் நலனை பாதுகாக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி. மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொடர்ச்சியாக 8 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று இருப்பதாக எக்ஸ் தளத்தில் அமைச்சர் உதயநிதி பெருமிதம். திமுக கூட்டணியின் வெற்றி இந்தியாவிற்கு வழியும் ஒளியும் காட்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் வாழ்த்து. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டின் பிரதான கட்சியான அதிமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை.
எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்தித்த அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அதிர்ச்சி. மக்களவை தேர்தல் முடிவுகள் பணபலம் மிகுந்தவருக்கு சாதகமாக வந்திருக்கிறது. மக்களின் ஏகோபித்த எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கும் முடிவு அல்ல என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது பாஜக. மக்களவை தேர்தலில் திமுக அதிமுகவிற்கு அடுத்தபடியாக 11% வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி. வருங்காலத்தில் மக்களின் அன்பை பெற உழைப்பை இரட்டிப்பாக்குவோம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை. எத்தனை ஓபிஎஸ் வந்தாலும் பலாப்பழ சின்னத்தை கண்டறிந்து வாக்களித்த மக்களுக்கு நன்றி. ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் நட்சத்திர வேட்பாளர்கள் கனிமொழி, ஆர் ராசா, திருமாவளவன், துரை வைகோ உள்ளிட்டோர் வெற்றி. அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், விஜய பிரபாகர், ராதிகா சரத்குமார் உள்ளிட்டோர் அதிர்ச்சி தோல்வி. விளவங்கோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட் வெற்றி. 36,310 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் தொகுதியை மீண்டும் தக்க வைத்தது காங்கிரஸ். ஆந்திராவில் ஆட்சியை கைப்பற்றியது தெலுங்கு தேசம் கட்சி. வருகிற 9ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. ஆந்திராவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவு யாருக்கு? தெலுங்கு தேசம் கட்சியின் ஆதரவை பெற பாஜக காங்கிரஸ் இடையே கடும் போட்டி. ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பாஜகவுக்கு ஆதரவு தொடர வேண்டும் என வலியுறுத்தியதாக தகவல். பீகாரில் சம அளவில் இடங்களை பிடித்த பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள். பாஜகவுடனேயே நிதிஷ்குமார் பயணிக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து. 24 ஆண்டுகளுக்கு பின் ஒடிசாவில் ஆட்சியை இழந்தார் நவீன் பட்நாயக். பாஜக 80 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை முதல் முறையாக கைப்பற்றியது. பிரதமர் மோடி மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேட்டி. தோல்வியை ஒப்புக்கொண்டு பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கேரளாவின் திருச்சூரில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோபி வெற்றி. மாநிலத்தில் முதன்முறையாக வெற்றி கணக்கை தொடங்கியது பாஜக. அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான நெருக்கமான கூட்டாண்மை தொடரும். மீண்டும் ஆட்சியை அமைக்கும் பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்கள் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மேத்யூ மில்லர் பேட்டி. மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக பிரதமர் மோடிக்கு இத்தாலி பிரதமர் மெலோனி வாழ்த்து. இத்தாலிக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்ந்தும் வலுவாக இருக்கும் என உறுதி.
பிரதமர் மோடிக்கு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வாழ்த்து. தேர்தல் முடிவுகள் பிரதமர் மோடி மீதான இந்திய மக்களின் நம்பிக்கையை காட்டுகிறது என எக்ஸ் தளத்தில் பதிவு. காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் மேற்கொள்ள அதிபர் ஜோ பைடனின் ஒப்பந்த திட்டத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் அமெரிக்கா வலியுறுத்தல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்கும் இந்தியா. நியூயார்க்கில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் போட்டியில் அயர்லாந்து அணியுடன் பல பரீட்சை. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்து நட்சத்திர வீரர் ஜோகோவிச் விலகல். காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக விலகுவதாக அறிவிப்பு.